இவங்க ஜனநாயகன் ஷூட்டிங்காக மக்களை காமிக்கணும். எனக்கு இவ்வளோ மாஸ் இருக்குது. கடைசி அந்த படத்தில் கிளைமேக்ஸே அதாக தான் இருக்கணும். செல்ஃபி எடுத்து பார்த்தாலும் நீங்கள் எந்த பொழப்படா, நீங்கள் பொறப்பே வந்து தப்பான பொறப்பா அவங்கெல்லாம். ரியல் காட்சிக்கு 41 பணத்து போல நின்று எடுத்தாங்க. அதுவும் சினிமாவுக்காகவா இருந்தாலும் கூட சார் இப்படி சாகணும்னாலும் நினைக்க மாட்டாங்கல்ல. தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிரச்சாரத்துல கொடி பறக்குது பாத்தீங்கன்னா தாவேகா கொடி தான் பறக்குது. கூட்டணிக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க, ஏதோ நடக்குது உள்ள பாருங்க, கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. ஸ்டாலின் அவர்களே ஆரவாரம் செவிய தொலைச்சிக்கிட்டு போகுது. அதிமுக வைக்கப்படும் கட்சிக்காரங்க உண்மையிலே வைக்கப்படும். இப்போ 41 சாவல்ல நானும் தான் சேர்ந்து செஞ்சேன்னு சொல்ல வர்றாரு அவர் எடப்பாடி பழனிசாமி. ஆமாம், இது என்னது நீ இந்திய கூட்டணிக்குள்ள விஜய் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாஜகவினுடைய குழு வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டை தான் மறுபடியும் திட்டுறாங்க, பேசுறாங்க, குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்போ எல்லாமே கால்குலேட் பண்றாங்கல்ல. ஒருவேளை போயிருப்பாங்களோ, ஒருவேளை நெருக்குறாங்களோ, இல்லை ஒருவேளை பேசியிருப்பாங்களோ. இப்போ கொள்கை எதிரியோட தான் ஏடிஎம்கே. அப்போ ஏடிஎம்கே கொள்கை எதிரி ஆயிடுது. அப்போ கொள்கை எதிரியோட அந்த ஆள் எப்படிங்க கூட்டு வைப்பா? ஆனால் சார் அரசியல் எதிரியை வீழ்த்துறதுக்காக ஆடு ஒன்று சொல்லுது, விஜய் வந்து நீங்கள் என்ன போட்டாலும் அவர் மேலே கேஸ் போட்டால் நிற்காது அப்படின்ட்டு போகிறாரு. இப்போ எல்லாம் பதறுதுங்க. நேற்று ஒரு கொடியை காமிச்ச உடனே பார்த்தியா ஹலோ இல்லையா சொல்லி அப்படிங்கிறார். ஏன் சார் இப்படி ஒரு பிளான் இருக்குது? அந்த கூட்டணிக்காக அவங்க பண்ண பிளான். நான் ஏன் இப்படி ஒரு பிளான் இருக்கக்கூடாதுன்னு ஜனநாயகன் ஷூட்டிங்காக அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசி வேற. அது இந்த ஜனநாயகன் ஷூட்டிங்காக தான் ஷூட்டிங்கில் ஏதோ ஒரு கிளைமேக்ஸோ என்ன எக்ஸோ மக்களை காமிக்கணும். 63 ட்ரோன் போயிருக்குன்னு சொல்கிறான். இத்தனை ஈசல் மாதிரி சுற்று. பெண்களுடைய பேட்டி மனித சந்தி தான் பெயின் போட்டு விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, பேட்டி கொடுத்தாங்க. இப்போ பொதுக்கூட்டம் நடத்துகிற இதுக்கு ஏன்டா வந்த பிள்ளைகளை ஏன்டா வெளியே விட மாட்டேங்க? அப்போது உங்களுக்கு கூட்ட வேண்டியிருக்கு. கேமரா அந்த அவங்க வச்சுருக்க பஸ்லேயே பவர்ஃபுல் கேமரா இருக்குன்னு ஒரு செய்தி இருக்குது. அப்போது நீங்கள் வரும்போது அந்த சிரிப்பு இருக்குல்ல, படத்துக்கான சிரிப்பு தான் அது. அந்த லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சிரிப்பு இருக்குது. அந்த சிரிப்பை பார்த்தீங்கன்னா படத்துக்கான சிரிப்பு தான் அது. அந்த ஜனநாயகனுக்கான சிரிப்பு தான் அது. எனக்கு இவ்வளோ மாஸ் இருக்குது. கடைசி அந்த படத்தில் கிளைமேக்ஸே அதாக தான் இருக்கணும். செல்ஃபி எடுத்து பார்த்தாலும் அந்த அளவுக்கு ஒரு செல்ஃபி எடுக்கிற மோகம் இருக்குது தெரியுமா சார்? அவர் தன்னோட ரசிகர்களோடு எடுப்பார். இந்த படத்தில் ஷாட் இருக்குது சார். உங்களை திருமண கூட்டத்துக்கு கூப்பிடுறீங்க, வந்த பொம்பளையா 5 மணி நேரம் நிற்குது. ஐயா விடியா, எனக்கு ஒன்றுக்கு வருது, நான் போறேன்னு கூட சொன்னாலும் விடலையாவீங்க. ஏன்னா நீ எந்த பொழப்படா, நீங்க பொறப்பே வந்து தப்பான பொறப்பா அவங்கெல்லாம். இந்த அம்மா விடலையில விடாதவங்க பூரா தப்பான பொறப்பு. ஃபோன் கேமரா இருக்கு, நீ அங்கேயே நிற்காம பின்னாடி வந்து மொத்த கூட்டத்தையும் அள்ளிட்டு வராங்க. வந்து என்னங்க அது படத்துக்கான சூட்டம். ரியல் காட்சிக்கு 41 பணத்து போல நின்று எடுத்தாங்க. ரியல் காட்சி அதுவும் சினிமாவுக்காகவா இருந்தாலும் கூட சார் இப்படி சாகணும்னாலும் நினைக்க மாட்டாங்கல்ல. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். A2B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆனால் விஜயை கூட்டிகிட்டு போகிறதே புசி ஆனந்த் தானே. அவரு தான் நடவடிக்கைக்குள்ளாக இருக்காரு, விசாரணையில் இருக்காரு, தலைமறைவாக இருக்காருல்ல. விசாரணையில் இருக்காரா? தேடிக்கிட்டு இருக்காங்க. கண்டுபிடிச்சாதானே சார் விசாரிக்கணும். அது இப்போ புஷியோட முடிச்சுக்கலாங்கிறீங்க நீங்கள்? இல்லை சார், அது பக்கம் போகக்கூடாது. இல்லை, கட்சிக்கும் பொதுச் செயலாளர் பனையூரா தென்னையூர்னு ஒன்று இருக்குது, அந்த ஏரியாவுக்குள்ளேயே போகக்கூடாது. இல்லை சார். சார் சரி, புசி ஆனந்தை கண்டுபிடிக்க முடியலையா? மறுபடியும் சொல்ல அந்த விஜய் எனக்கு முன்னப்பின்னு தெரியாது. நான் இது வரைக்கும் பார்த்ததே கூட இல்லை. இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அவங்க அப்பா தெரியும் எனக்கு. ஆனால் இது வெக்கப்படுறேன் சார். இன்னும் வரைக்கும் ஏன் கண்டுபிடிக்க முடியல சார் புசி ஆனந்தை? புஷி ஆனந்தையா? தனிப்படைன்ற செய்தியெல்லாம் வருது. இப்போ அது ஏன்ட்ட கேட்குறீங்க? நம்ம டிஜிபி யாரோ வெங்கட்ராமனா அவர்கிட்ட கேளுங்க, நம்ம சிட்டி நம்ம அருண் கமிஷனர்கிட்ட கேளுங்க, இல்லைன்னா அங்கே கரூர் எஸ்பி பேர்த்தரில் அவங்கள்ட்ட கேளுங்க. இப்போ நம்ம இவர்கிட்ட கேளுங்க, அசராக் அவர்கிட்ட கேளுங்க. எனக்கு அது சம்மந்தம் இல்லை. நான் தான் சின்ன துளி. இல்லை, நிஜமாலுமே கண்டுபிடிக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? அல்லது எதுக்கு போய் கைது பண்ணிக்கிட்டுன்னு யோசிக்கிறாங்க? அரசியலில் ஒரு பண்ணியிருப்பாங்க, அவங்க ஒரு முடிவு எடுத்துருப்பாங்க சார். நான் அதுக்குள்ளே போகல. ஆனால் நான் வைக்கப்படுறேன். ஒரு
நான் புஷி ஆனந்த் இது யார் காரணம் இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வரும்போதே அடிச்சு போட்டு வந்தீங்களாடா, அதுக்காக ஒரு ரெக்கார்டு வேணுமே. இல்லை நான் அதை முதல்ல ஆரம்பித்தா தானேங்க நீங்கள் மற்றதெல்லாம் உள்ளே போகணும். நீங்கள் வர்ற ஊரில் 5-6 ஊரில் அங்கங்கே தாளிச்சு தான் வந்தீங்க. நிறைய தாளிப்பு நடந்து போச்சு. அதுக்கு அக்கௌண்ட் இல்லை, ஆடிட்டிங் இல்லைங்கிற மாதிரி அக்கௌண்ட்டே கிடையாது. இந்த வீரப்பங்காட்டில் தான் போலீஸ்காரங்க செலவழிச்சு எதுக்குமே அக்கௌண்ட் ஆடிட்டிங் எது இருக்காது. விஜய் எங்கே போய் கால் வைக்கிறாரோ அங்கே மயங்கி விழுகிறான். மதுரையில் 400 பேர் மயங்கி விழுந்ததாக செய்தி வந்ததில்லை சார். அவங்களே அதிகாரப்பூர்வமாக சொன்னான். யார் இப்போ அந்த தாவகால அந்த அமைப்பு இருக்காருன்னு தெரியாது, அவங்க தானே அவன் சொன்னாங்க. அந்த 442 பேர் எவ்வளோ சொன்ன உடனே நம்ம அப்படியே கடந்து போயிட்டோமே சார். எச்சரிக்கையாக இருந்திருக்கணும். அப்போயே எச்சரிக்கை இல்லை சார், அவனை தோலை உரிச்சிருக்கணும். ஓகே, ஏண்டா ஒரு கூட்டம் நடத்துவேன் 441 மயங்கி விழுவான். அது போகிற போக்கில் நீங்கள் இது படிக்கணும். 440 பேர் இந்த கூட்டத்தில் மயங்கி விழுந்தனர். மாநாட்டு கூட்டத்தினர். அடுத்து 50,000 சேர் உடைஞ்சது. 2-3 டிரான்ஸ்ஃபார்மர் தள்ளிவிட்டார்கள். 4 பனைமரம் போச்சு போகிற வகையில். இது நம்ம போகிற போக்கில் அப்படி விட்டோம். 2 பேர் செத்துருக்கான், அது சொல்லவே இல்லை. நீங்கள் போகிற போக்கில் கடந்து போகணுமா? அது 41 பேர் ஆகிடுச்சு. 41 பேர் ஆகிடுச்சு. சார் இன்னொரு பக்கம் இப்போ நேரில் விஜய் போகிறார், அதற்கு அனுமதி டிஜிபி அலுவலகத்தில் கேட்டிருக்காங்க டிஜிபிகிட்ட. அது நல்ல ஒரு அந்த லெட்டரில் என்ன சொன்னாங்களாம், என்னது க்ரீன் ரூட் அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. தெரில, நான் பார்க்கல சார், சொன்னாங்க. க்ரீன் ரூட்னால் என்னன்னு கேட்டேன். அவர் திருச்சியில் அவர் மக்களோட போக மாட்டார், பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ளைட்டு விமானம் அவர் ஸ்பெஷல் ரூட்டு இதெல்லாம் எடுத்து ஒரு தனி ஃப்ளைட்டில் போவார். தனி ஃப்ளைட்டில் போய் இறங்கின உடனே அவர் சம்மந்தப்பட்ட கரூருக்கோ, இது என்ன விநாயகபுரமோ ஏதோ என்னபுரம் என்னமோ நடந்த சம்பவம் நடந்த யார் வேலுச்சாமிபுரம். அந்த வேலுச்சாமிபுரத்துக்கு போகிற வரைக்கும் ஒரு வண்டி நிற்கக்கூடாது. அதாவது அந்த ரூட்டை எப்படி இந்த ரூட்டில் ஃபுல்லாக காலியாக்கி வைக்கிற மாதிரி, யாரும் ஏற்ற மாதிரி வரக்கூடாது, கூடையும் போகக்கூடாது, எல்லோரும் கதவை பூட்டிடணும். அப்படி அவங்க அந்த மாதிரி க்ரீன் ரூட்டுங்கிறது அது பேரான். அது பிஎம்க்கு வைப்பாங்களாம். ஓகே, அந்த ரூட் கேட்டிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மாதிரி. எனக்கு ஏற்ற மாதிரி எவனும் வரக்கூடாது. ஏன் கூட நான் 4 பேர் அடித்து போடுறதுக்கு நான் கூப்பிட்டு வருவேன். அதை பற்றிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது. ஏற்ற மாதிரினா நான் வர வழிக்கு ஏற்ற மாதிரி வரக்கூடாது. ஆனால் நான் கண்ணை பார்க்குற அளவுக்கு எவனும் இருக்கக்கூடாது. அது அந்த ஆட்டுக்குட்டின்னு சொல்லி நாய்க்குட்டினாலும் எதுவுமே இருக்கக்கூடாது. காக்கா கூட இருக்கக்கூடாதுன்னு இருப்பாங்க நினைக்கிறேன். அந்த ரூட்டை கேட்டிருக்காங்க. அது அரசு பரிசீலனை பண்ணும் சார். அப்படியா கேட்டிருக்காங்க சார். நீங்கள் அது க்ரீன் ரூட்டு போட்டிருக்காங்களே இல்லை, அது எங்கே நான் முன்னாடி கேள்விப்பட்ட வரைக்கும் ஏர்போர்ட்டில் க்ரீன் என்னது அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க, க்ரீன் வரும். அது எப்படின்னா பெரிய கொஞ்சம் பெரிய ஆட்கள் விஐபிஸ் எல்லாம் செக்யூரிட்டி செக் அதிகமாக இருக்கும். அவங்க கவர்னரு ப்ளஸ் மற்ற பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு அவங்கள செக்யூரிட்டி செக் எதுவுமே இருக்காது. நேராக போவாங்க, ஃப்ளைட் ஏறும், போயிட்டே இருக்கலாம். அது இப்போ கிடையாது. அது மாதிரி கேட்டிருக்காரு சார். க்ரீன் ரூட் அது இருந்தால் ஆறுதல் சொல்லுவேன். ஆறுதல் சொல்கிறோம் சார். அப்படியா? அதுதான் பாதுகாப்புக்காக தானே. என்னப்பா க்ரீன் ரூட்டா? அப்படின்னாங்க உங்கள் உசுறு. நீங்கள் 41 உசுரை நீங்கள் மதிக்க மாட்டீங்க. உங்கள் உசுரை நீங்கள் இப்படி இல்லை மேலும் கூட்டம் சேர்ந்து மக்கள் சேர்ந்து ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு மக்கள் வரக்கூடாதுல்ல. ஓ, மக்கள் வரக்கூடாதா? அப்போ வீட்டுக்குள்ளேயே இப்போ இருக்க மாதிரியே இருந்துட்டு போக வேண்டியதானே. உனக்காக எவ்வளோயா செலவழிக்கிறது வாழ்க்கையில்? எவ்வளோ செலவாயிருக்குன்னா அது கணக்கு போடுங்களேன். அது நான் முன்னாடி தராசில் வேலை பார்த்தேன். அவர் பேர் அன்னைக்கு வரைக்கும் சொன்னதில்லை. அவர் சொல்லியிருப்பார், ஷாம் சார்னு. அவர் சொல்லியிருப்பார், இந்த ரேட்லாம் போட்டிருப்பார். 100 கோடி செலவழிச்சிருப்பார் அவர். ஆமாம், கிட்டத்தட்ட 100 கோடி இதாகிருக்கும். ஆமாம், இப்போ இதை போட்டோம்னு வச்சுக்கோங்க 1000 கோடி ஆயிருக்கும்.
இந்த மாதிரி புரோட்டோகால்காக கேட்குற பாதுகாப்பு நடவடிக்கை அது ஏங்க, நான் இங்கே திருச்சியிலேருந்து நீங்கள் கரூர் வரைக்கும் ஒரு ரூபாயிலும் எதிர்த்து வரக்கூடாது, எல்லாத்தையும் நீங்கள் அப்போ டிராஃபிக்கை மாற்றணும், ஏற்று மாதிரி எவனாவது பண்ண டே 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 புறா 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 புறான்னு அவன் சைக்கிளில் போகிறவனே முடிக்கணும், நடந்து போகிறவனே தூக்கிட்டு போயிடணும்ல. ஏன் சார் வராரு? ஏங்க சுற்றி முற்றிங்க ஒரு 5 வாட்டி கூட்டம் போடுங்கிறேன். 5 ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு 3 மணி நேரம் வச்சுங்க. 3 மணி நேரம் செலவழிப்பறேன், 4 மணி நேரம் செலவழிப்பறேன். 5 இது 5 6வது இது டோட்டல் பண்ணால் ஒவ்வொரு ஊர்லேயும் 4 ஒரு அப்போ வாரம் வந்து 8 மணி நேரம் செலவழிக்கிறாரு. 4 வாரம் போயிருப்பாரா? 4 வாரம். ஆமாம், 4 32 ஒரு 40 மணி நேரம். 40 மணி நேரம் செலவழிச்சிருக்காருங்க. 40 மணி நேரம் ஒருத்தர் செலவழிச்சா நீங்கள் சிஎம் ஆகிடும் அவன் நினைக்கிறாரு அந்த ஆள். ஏங்க வாழ்க்கை பூரா நீங்கள் வந்து மக்களுக்காக உழைச்சிருக்கிறவங்க 1000 லட்சக்கணக்காக இருக்கான். அவங்களுக்கு கூட இவ்வளோ கூட்டம் கூடுறது இல்லை. அது கூட்டம் அதான் பார்த்தோம்ல, கூட்டம் எப்படி வந்தது, அவங்களை எப்படி நீங்கள் வந்து காவு கொடுத்தீங்கன்னு தெரியுது சார். ஆனால் இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிரச்சாரத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் பேசும்பொழுது சொல்கிறாரு, கொடி பறக்குது பார்த்தீங்கன்னா தாவேக்கா கொடி தான் பறக்குது, கூட்டணிக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாருல்ல. அப்போ ஏதோ நடக்குது உள்ள. ஓகே, யார் வைக்கப்படணும் தெரியுமா சார்? இந்த அதிமுககாரங்களாம் வைக்கப்படணும் சார், கட்சிக்காரங்களாம் உண்மையிலே வைக்கப்படும். நான் அதிமுககாரன் கிடையாது, திமுககாரன் இல்லை. ஆனால் ஒருத்தர் மேலே 41 சாவுக்கு ஒரு ஆள் மேலே பழி போட்டு உட்காந்து, ஒரு ஆள் மேலே பழி வந்துருச்சு, அவன் அதுக்கு பதிலே சொல்ல. போகிற போக்கில் என்னை பழி வாங்க துடிக்கிறீங்களான்னு ஒரு இதை போட்டால் அதுக்கப்புறம் அவர் சொல்லவே இல்லை. இப்போ 33 பேர்கிட்ட என்ன பேசி தொலைஞ்சான்னு நமக்கும் தெரியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கொஞ்சம் அந்த அவங்க ரசிகனை தவிர மற்ற எல்லாருமே இது நினச்சி அவன் அதாவது இந்த ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய சோகம் நடந்தால் அவன் வெளியே ஊக்கி போய் உட்காந்துருப்பாங்க தெரியுமா? அது மாதிரி எல்லாருமே உட்காந்துருக்கும். இந்த சாவை கடந்து யாருமே போகல, இன்னும் போகல, மறக்கவும் விட மாட்டாங்க. ஏன்னா சாரதா 33 வீட்டில் போனால் அதுதான் இன்றைக்கி பூரா வந்துக்கிட்டே இருக்கேன். அப்படி ஒரு இளவு அப்படி ஒரு நடந்துட்டுருக்கு சார். இளவு வீட்டில் ஒருத்தர் நீங்கள் வந்து பார்த்தியா எந்த இளவுக்கு யார் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அவர் ஏய் அவரோட நான் கூட்டு சேர்ந்துட்டேன் பாறையா, ஏய் பார்த்துங்க சேலையன் கவனிச்சியா அப்படின்னு ஒரு சவால். அதில் பிள்ளையார் சொல்லி போட்ட பாரு. கடைசியில் டைட் பண்ணுறாங்க உங்க மாதிரி கேமராக்காரங்க. டைட் பண்ணால் அந்த பிடிச்சிருக்கிற மூதேவி ஏடிஎம்கே சட்டை போட்டிருக்கு, கொடி பிடிச்சிருக்க மூதேவி. அடுத்து சார் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் நான் இப்போ நீங்கள் தான் விஜய், நான் எடப்பாடி, நீங்கள் நானும் சந்தித்து தானே சார் ஒரு விஷயம் பிள்ளையார் சொல்லி போட முடியும். ஒருத்த கொடியை வச்சுக்கிட்டு ஒரு கொடி இடையில நட்டு ஒருத்தன் பிடிக்கிறான், பிள்ளையார் சொல்லி போட்டோன்னா யோ எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியா? அவன் உன்னை நம்பி வந்திருக்கான், நீ தான் நடத்திட்டு போவேன்னு. இப்படி ஏதாவது நீங்கள் எடைக்கு வைப்பாங்களா மானத்தை? கொஞ்சம் நெஞ்ச மானத்தையும் எடைக்கு ஊற்றி விட்டாருங்க அந்த ஆள். பிள்ளையார் சொல்லி போட்டோம் அப்படின்னு இல்லை சார். என்னென்னா இந்த இஷ்யூ வந்த அன்னையிலிருந்தே பேசுகிறாங்கல்ல, என்டிஏ கூட்டணிக்குள்ளே விஜய் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அங்கே போனால் அதுக்கேற்ற மாதிரி. ஆனால் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் பாஜகவினுடைய குழு வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டை தான் மறுபடியும் திட்டுறாங்க, பேசுகிறாங்க, குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்போ எல்லாமே கால்குலேட் பண்ணுறாங்கல்ல. ஒரு வேளை போயிருப்பாங்களோ, ஒரு வேளை நெருக்குறாங்களோ, இல்லை ஒரு வேளை பேசியிருப்பாங்களோ, பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட முடிய போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏங்க ஒருத்தன் குற்றஞ்சாட்டப்பட்டு அவன் தான் பொறுப்பில் இருக்கான், அவன் மேலே தான் பழி வருதுன்னு இருக்கும்போது ஒருத்தர் போய் சேர்றது நான் தப்புங்கிறேன். நீங்கள் ஆரம்பத்துலேயே அவன் தான் சொல்லல, இளவு வீட்டிலையே இவங்க வந்து கைகோத்து வந்துருந்தவங்க தான். குஜராத்தாக இருக்கட்டும், அது உத்தரப்பிரதேசா இருக்கட்டும், எங்கேனாலும் பாருங்கள் இளவு வீட்டில் தான் கைகோத்துவான். அவன் தான் அடுத்த நாளே சொல்லிட்டானே வந்து
என்டிஏக்கு தவிர வேறு நோ அதர் வேன்னு ஒருத்தர் சொல்லிவிட்டாரு. அதுக்கேற்ற 10 எம்பி வந்தாங்க. எல்லாம் சொல்கிறாங்க கரெக்ட். உனக்கு எங்கே போச்சு அறிவுன்னு கேட்பேன். ஐயா மனசாட்சி வேணாமையா? நான் அப்பயும் சொல்கிறேன், விஜயபாஸ்கர்னு ஒருத்தர் லோக்கலில் இருக்காருங்க. இவன் ஏடிஎம்கேக்காரர் தான். இன்னைக்கு வரைக்கும் வாய் திறக்கலைங்க. செந்தில் பாலாஜி தான் சொல்லி நேரடி எதிரி. ஆமாம் சார், களத்தில் 2 பேரும் நேரடி எதிரி சார். நீங்கள் இப்படி வந்தால் விஜயபாஸ்கர் விட்டுருவாராங்க? எப்படி விடுவார்? ஒரு சாட்சி இருந்தால் நேரம் எல்லாத்தையும் போட்டு கிழிக்க மாட்டாங்களா சார்? அது எந்த சாட்சியும் இல்லாமல் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு பத்தியா அப்படின்னு ஒரு ரவுஸ் காமிச்சாருன்னா அதை விட முக்கியம் சார். மேடையிலே அது நம்ம தாவேகா தலைவர் என்ன சொன்னார்? அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. இப்போ கொள்கை எதிரியோட தான் ஏடிஎம்கே இருக்கு இல்லையா? ஏடிஎம்கே இருக்குது. அப்போ ஏடிஎம்கே கொள்கை எதிரி ஆயிடுது இல்லையா ஆட்டோமேட்டிக்காக? அப்போ கொள்கை எதிரியோட அந்த ஆள் எப்படிங்க கூப்பிட்டு வைப்பான்? ஆனால் சார் அரசியல் எதிரியை வீழ்த்துறதுக்காக நான் சொல்கிறேன். சரி, இன்னொரு பக்கம் எங்களை வேற வழி இல்லாமல் அப்படி ஒரு நெருக்கடிக்கு திமுகவே தள்ளிடுச்சு, இந்த ஆட்சியாளர்களே தள்ளிட்டாங்க. இப்போ நீங்கள் விஜயா பேசுகிறீங்களோ அந்த மாதிரி சொல்லட்டும் சார். நான் கேட்குறது இந்த சைடு வரேன், நீங்கள் அவரை விட்டுருங்க. இவர் டேய் நம்மளை தான் கொள்கை எதிரி ஆக்கிட்டானையா, அவனை நான் இல்லைங்க அவர் பாசையில் இருப்பார்ல, அது மாதிரி தோலில் கை போட்டு ஐயோ ஐயோ வெக்கக்கேடுங்க. இது ஒரு அரசியல், இதுக்குள்ளே இதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. இது வெக்கக்கேடான விஷயம் தம்பி, உண்மையிலே வெக்கக்கேடு. அக்மாருக்கு வெக்கக்கேடு. எனக்கு அதாவது இந்த கொடி ஆட்டிட்டாங்கிறத இப்போ பார்த்தா எல்லா இடையும் தாவேக்கா கொடி வருதுன்ட்டாங்க. இவங்களே 10 பேர்கிட்ட கொடியை கொடுத்து ஆட்ட சொல்லிட்டாங்க. அப்போ என்னென்னா அதிமுக உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, அதிமுக மேலேயே அவருக்கு நம்பிக்கை இல்லை. நம்ம ஜெயிக்க மாட்டோம், அதனோட வெளிப்பாடு ஒன்று. ஆமாம், வேற என்ன, நமக்கு ஒரு கொப்பு வேணும். அந்த கொப்பு ஒடிஞ்சு தொங்குது, அந்த கொப்பை பிடிச்சிட்டு இவர் தொங்குறாரு. அதுதான் அந்த எனக்கு ஒரே சிரிப்பு. அந்த கொடியை வச்சு 2 கொடி எவனோ சரி உங்கள் இதில் வச்சுக்குவோம். தினகரன் ஏன் சார் பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியே வந்தார்? சொல்லுங்கள் சார். அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிறதுனால தான் அதை ஏற்றுக்க முடியாமல் தான். ஏற்றுக்க முடியல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு காலத்தில் போயஸ் கார்டனில் அடிமையாக இருந்தவர் தான் சார். அடிமைன்னுலாம் வேறு எப்படி சொல்லணும், அப்படி தான் சொல்லணும். அவரும் சரி அது அதானே. இப்போ நீங்கள் வேறு என்ன நம்மால் தினகரன் பேச்செல்லாம் எடுத்து போகிற இந்த இதை இப்போ போட்டால் எல்லாம் வருதே. அவர் பேசுனதை கேட்டிங்கன்னா தெரியும். அவர் எப்படி சின்னம்மாட்ட கேட்டார், சின்னம்மா என்ன சொல்லிச்சு, நான் என்ன சொன்னேன், அதெல்லாம் சொல்லுவார். அடிமையில் ஒரு மனுஷன்னு வச்சுக்கங்க. அவர் சிஎம் கேண்டிடேட்டாக மேடையில் சொல்லும்போது கை தூக்குவாங்களே. இப்போ தான் மேடையில் வேணால் எல்லோரும் கை தூக்குவாங்க. அந்த மேடையில் நாம் இருக்க முடியாதுன்னு அந்த ஆள் வெளியே வந்துட்டார் சார். இப்போ நீங்கள் இந்த டிவிக்கிற கட்சி விஜயை முதல்வராக தான் சொல்லிட்டு ரைட்டா? நீ உன் கட்சியில் நான் தான் முதல்வர், நான் வந்தேன்னா நேற்று கூட சொன்னேன், நேற்றா முந்தா நாள் நான் வந்தால் அதை மறுபடியும் ஓப்பன் பண்ணிடுவேன், இதை ஓப்பன் பண்ணி டாஸ்மாக்கு அந்த மேலே இருக்கிற அதெல்லாம் விட மாட்டேன், நான் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க விட மாட்டேன்னு முந்தா நாள் சொல்லியிருக்காரு. தாலிக்கு தங்க திட்டத்தை திருப்பி கொண்டு வருவேன், நான் வந்தா நோட்டீஸ் பாயிண்ட் அண்டர்லைன் இந்த பாட். அவர் தான் சார் முதலமைச்சர் வேட்பாளர் ஆப்வியஸ்லி. அப்போ இவர் கூட கூட்டணி வச்சா என்னதான் இருந்தாலும் தாவேக்கா அன்டெஸ்டட் வாட்டர், அவங்க வாக்கு பலம் என்னன்னு தெரியாது. பாருங்க டிவியில் தாவேக்கா தம்பியெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை சார் தேவேந்திரனா விட மாட்டாங்க. அவரும் ஹலோ பாருங்க உங்க ஆளை சின்ன கட்சிங்கிறாரு. சின்ன கட்சி இல்லை சார். அதிமுக அப்படி சின்ன கட்சியா போயிடாது இல்லை. அதுவும் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் சின்ன கட்சியா போனதுனால தான் 2 கொடியை வச்சுக்கிட்டு பிள்ளையார் சொல்லி போட்டேங்கிறாரு. ஐயோ கொடுமை. ஆனால் அவங்க பலம் பெருசு. அதாவது நான் கூட சொன்னேன்ல, இந்த கரூர்லேயே இந்த போலீஸ் எனக்கு இன்ஸ்பெக்டர் சொன்னார், சார்
100% நல்ல நல்ல விஷயங்க சார் அவங்க பண்ணிக்கிட்டது அப்படின்னாங்க. சொன்ன மாதிரி அந்த இதில் நிறுத்தினாங்க, பார்க்கிங்கில். சொன்ன டைமில் வந்தாங்க, சொன்ன டைமில் முடிச்சுட்டு போகிறாங்க. அதிமுகவோட கூட்டம், ஆமாம், எடப்பாடியோட கூட்டம். நான் சொன்னேன், நீங்கள் பாருங்கயா அதிமுக எவ்வளோ பெரிய சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அப்போ ஏன்னா அவங்க எல்லாத்தையும் ஒரு 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 அமைப்பு பலம், அமைப்பு பலம், கட்டமைப்பு கட்டமைப்பு அதே தான் திமுக இருக்கு. அப்படி ஒரு கட்டமைப்பு வச்சுருக்கிற ஒரு ஆள் 2 கொடி ஒருத்தர் 2 பேர் காட்டுறாங்க சார். அவனும் அதிமுக கொடி, அதிமுக சட்டையை போட்டு 2 பேர் காட்ட வச்சுருக்காங்க. உடனே இவர் பார்த்தியா, இல்லை ஒருவேளை பின்னாடி நடந்திருக்கும், கூட்டணியை உறுதி செஞ்சுருப்பாங்க, இல்லை யாராவது பேசியிருப்பாங்க, இல்லை டெல்லியில் முடிவு பண்ணியிருப்பாங்க. சார் நான் வந்து ஒரு 10 இடத்துல வந்து 10 பேரை கத்தியில் கிழிச்சிட்டு ஒருத்தன் வரிசையாக கிழிச்சிட்டு ஓடியாரான் சார். இடையில ஒருத்தன் தடுக்கிறான், அவன் கூட்டு வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் ஒன்று அப்படிங்கிறது இதுக்கு என்ன வித்தியாசம்? நீ அப்படியே சொன்னாலும் இது தருணம் இல்லையே சார். இன்னைக்கு நீங்கள் நேற்று சொல்லியிருக்க வேண்டாமே. இப்போ இந்த கரூர் மரணங்களால் தான் என்ன நெருக்கடி கொடுத்துட்டாங்க. கரூர் மரணங்கள்ங்கிறது நீ உனக்கு நெருக்கடி வந்துச்சு, அவன் நெருக்கடி. நீங்கள் என்னென்னா இப்போ நான் இப்படி யோசிச்சு பாருங்கள், அது இதுக்காக சொல்கிறேன். இப்படிலாம் வர வச்சு நம்ம இவனை கூட்டணியில் எடுத்துக்கோன்னு சொல்கிறதுனால இது நடந்துச்சா? அப்படி எடுங்க. பிளான் அந்த பக்கம் பிளான்டாக இருந்துச்சு. ஏன் இருக்கக்கூடாது? ஏற்கனவே இந்த பக்கம் நிறைய கான்ஸ்பிரசி, இப்போ அந்த பக்கம் ஏன் இருக்கக்கூடாதுங்கிறேன். நீங்கள் இன்சிடென்ட் நடந்த உடனே அடுத்த நாளே ஆர்எஸ்எஸ்காரன் சொல்கிறான் நோ அதர் கோ இந்தியாவில் தான் வரணும்னு. அதுக்கு அடுத்த நாளே 10 எம்பிக்கள் குழு வருது. அடுத்த நாளே அவங்க வந்து 2-3 நாளே ரிசல்ட் சொல்லிட்டாங்க, எஸ் நிர்வாக கோளாறுண்டு. அதுக்கடுத்து ஒருத்தர் ஆடு ஒன்று சொல்லுது, விஜயை வந்து நீங்கள் என்ன போட்டாலும் அவர் மேலே கேஸ் போட்டால் நிற்காது அப்படின்ட்டு போகிறாரு. புரியுதா? அவன் வாலண்டியராக இன்னொருத்தர் நேற்று திருநெல்வேலியில் இவர் பிஜேபி தலைவர், இப்போ தமிழ்நாடு நயினார், அவர் 47 பேர் கொன்னதாக திமுகவை சொல்கிறார். 40 பேரை கொன்னாங்க, இப்போ விஜயும் கொல்ல போகிறாங்க. கவனிச்சிங்களா? அது விஜய்க்கு ஆபத்து வந்துடக்கூடாது, கொல்ல போகிறாங்கன்னு என்கிட்ட கேட்டால் விஜயை கொண்டுருவாங்க, விஜயை கொல்ல போகிறாங்க அப்படிங்கிற வார்த்தையை அவர் வந்து இப்போ எல்லாம் பதறுதுங்க. நேற்று இவர் கொடியை காமிச்ச உடனே பார்த்தியா ஹலோ பிள்ளையார் சொல்லி அப்படிங்கிறாரு. ஸோ அந்த கூட்டணிக்காக அவங்க பண்ண பிளான். நான் ஏன் இப்படி ஒரு பிளான் இருக்கக்கூடாதுன்னு கேட்குறேன். ஏன் சார் இப்படி ஒரு பிளான் இருக்கக்கூடாது? ரெண்டுமே ஏங்க, ஒருத்தர் எல்லாத்தையும் விவரித்து சொல்லிட்டார் செந்தில் பாலாஜி, உள்துறை செயலாளரும் விஜய் சொல்லிட்டாங்க, டேவிட் ஆசீர்வாதமாக அவரும் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, லோக்கல் போலீஸும் சொல்லிடுச்சு. நான் நிறுத்த சொன்னோம், ஏன் நிறுத்தலேன்னு. இதுக்கு பிறகும் நீங்கள் வந்து அவங்க தான் அப்படின்னா ஏன் இப்படி இதுக்கு நீங்கள் கான்ஸ்பிரசி பார்த்தீங்கன்னா சொன்னால் கரெக்டாக இருக்கும். நைட்டே வந்து ஆர்எஸ்எஸ் யாரையோ அவருக்கு எதிராக போட்டுறாங்க அப்படின்னு ஒரு டைரக்ஷன் வந்தது சொல்கிறாங்க. அடுத்த நாள் இல்லை அவர் மாத்திரம் சொல்ல, எங்கள் தமிழிசேக்கா சொல்லிச்சு அவருக்கு வந்து பிஜேபி தான் அப்படின்னு சொல்லி, பிஜேபி பக்கம் தான் வந்தால் சரியாக இருக்கும் மாதிரி. இப்படி வரிசையாக வந்தவன் போனவன் பிஜேபியிலேருந்து வரவன் போனவன் எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக சொல்கிறாங்க. அப்போது இப்போ கடைசியாக முத்தாய்ப்பா நாயேந்திரனுக்கு அடுத்து இவர் எடப்பாடி சொல்லிட்டார், கொடி ஆட்டிட்டாங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னா ஏன் இது இருக்குது? இது நீங்கள் அப்படியே ஒத்து வச்சுதான் இதுக்கு இருக்கலாம்னு சொல்லுவீங்களா இல்லையா? இந்த பக்கம் கான்ஸ்பிரன்சி வைக்கிற மாதிரி நீங்கள் அந்த பக்கம் கான்ஸ்பிரன்சி வைக்கிறீங்க. நான் வைக்கல, இது நீங்கள் யோசிச்சு பாருங்கிறேன். ஏன் இது நடக்கிறதுக்காக இவங்க பண்ணியிருக்கக்கூடாது? அப்படி யாராவது பண்ணுவாங்களா சார்? சார் அப்படி பண்ணியிருக்காரு நியாயம்னா அப்போ இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்களான்னு கேட்குறேன். அப்படி பண்ணதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களே. சிஎம் மக்கள் யாருமே எந்த தலைவருமே இப்படி விரும்ப மாட்டாங்க. அவர் பெருந்தன்மை சார், அவர் அளவுக்குலாம் நம்ம இருக்க முடியாது சார். அவர் அளவுக்கு பெருந்தன்மையெல்லாம் வாழ்க்கையில் சத்தியமாக நான் இருந்ததில்லை. அசாகாருக்கு நான் அவர் அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒருத்தனை நீங்கள் கோர்ட்டுக்கிட்டுன்னு போனீங்கன்னா அவன் உள்ளே போயிட்டு வந்தோடனே மறுபடியும் அந்த பிள்ளைய சீண்ட ஆரம்பிப்பான். இந்த அம்மா தற்காப்புக்காக அடிச்சுன்னு க்ளோஸ் பண்ணார். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அவர் விசாரணைக்கு எதிராக இப்போ உச்சநீதிமன்றம் போயிருக்குல்ல தாவேக்கா சார்.
அதாவது அவன் புஷி ஆனந்தா கிஷி ஆனந்தா இவங்களோட இது ஆண்டிசிபேட்டு அங்கே போகல தெரியுமா? ஆண்டிசிபேட் இங்கே இதானோன்னா அங்கே போகல. செய்திகள் வந்துச்சே சார் போகிறாங்கன்னு, நிறைய செய்திகள் இந்த போகல சார். வெள்ளிக்கிழமை வரைக்கும் லிஸ்ட் ஆகலை. இன்றைக்கெல்லாம் வந்திருக்கணும்ல. அல்ல, ஏன்னா அவங்க வந்து அவங்க கேள்வி ஒரு இவங்க 4-5 வழக்கறிஞர்கிட்ட கேட்டிருக்காங்க. யோ ஏயா விஜய் சேர்க்கலைன்னு அவன் கேட்டான், என்னையா பண்ணுவீங்கன்னு கேட்டாங்களாம். உச்சநீதிமன்றமும் கேட்டுச்சுன்னா இது திமுகவுக்கும் சாதம் மாதிரி. ஏன்னா ஜெயலலிதா விஷயத்தில் இப்படி தான் இருந்தாங்க. ஜெயலலிதா உடனே கலைஞர் கை வைக்கல. உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் கேட்குறாரு, ஏன் உங்களுக்கு பயமா அப்படின்னு கேட்குறாரு. திமுக அரசர். அதுக்கப்புறம் தான் சமன் கொடுங்க, அரெஸ்ட் பண்ணோம் நாங்கள். ரைட்டா? அது அவங்களுக்கு ஞாபகம் வந்துருக்கும்ல, இது வேற கேட்டு மறுபடியும் அதனால் அங்கே போடல. மறுபடியும் பெவிலியன் வந்து இங்கே ஏதோ இந்த கோர்ட்லேயே கேட்கலான்ட்டு இருக்காங்க போல். இப்போ ஏன் இந்த இவர் அவசர அவசரமாக கொடியாட்டினாருங்கிறதுக்கு இன்னும் ஒரு சின்ன விஷயந்தான். இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு தம்பி என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க திமுக கூட்டணி. ஆமாம், இவ்வளவு கண்ட்ரோலாக கட்டுப்பாடாக, அதுவும் தேர்தல் நெருங்கிற நேரத்தில் வரைக்கும் யாரையும் கை வைக்க முடியல, யாரையும் இழுக்க முடியல. நீங்கள் திரும்ப இழுத்து பார்த்தாங்க, பேர் என்ன திரும்ப காங்கிரஸு, மதிமுக இப்படி எல்லாரையும் அவங்க எல்லாருமே நீங்கள் இந்த கூட்டணி பலம் நமக்கு ரொம்ப சரியாக வச்சுக்கிறதுல எல்லாருமே அவங்கவுங்க ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இது வந்து இவங்களால் உடைக்கிறதுக்கான வேலை தான் சார் இவ்வளோ. அந்த 2 கோடியை வச்சு இவங்க ஆட்டினதாக தான். 2 கோடி வச்சுக்கிட்டு எழுச்சி வந்துருச்சு பாருங்க. எனக்கு கூத்து இவங்களுக்கு போய் எங்கே போய் சேர. நாமளும் எத்தனையோ பார்த்துட்டோம். நம்ம எனக்கு என்னென்னா செத்த வீட்டில் வியாபாரம் பண்ணுறது இதுதான் சார். எலவு வீட்டில் வியாபாரம் பண்ணுறது இருக்குல்ல, எலவு வீடு சார். இன்னும் அவர் போவாரா வருவாரா கேட்பாரா இல்லையான்னு அது போயிட்டுருக்கு. இந்த இடத்துல தம்பி நீ நம்ம கூட இருக்க, நீ நான்லாம் ஒன்று. இப்போ 41 சாவு இல்லை, நானும் தான் சேர்ந்து செஞ்சேன்னு சொல்ல வர்றார் அவர், எடப்பாடி பழனிசாமி. ஆமாம், இது என்னது நீ அவன் 41 இது குற்றஞ்சாட்டப்பட்டவன், நாங்கள்லாம் பத்தியா பிள்ளையா சொல்லியிருந்தேன். அப்போது இது என்ன அர்த்தம்? எடப்பாடி எழுச்சி முழக்கம் என்ன சொன்னது? அதான் எழுச்சி உருவாகுது, எழுச்சி உருவாயிருச்சு பாருங்க, பிள்ளையா சொல்லி போட்டாச்சு அப்படிலாம் பண்ணுறது. இன்றைக்கி அவர் சந்திரசேகர் அவர் டைரக்டர் சொன்னதில் இன்னொரு விஷயம் இருக்குது, தொக்கி நிற்கிது. அவர் எடப்பாடிக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு, நீங்கள் அதை மறுபடியும் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஒரு எழுத்தாளனால தான் எழுச்சி வரும், அது சினிமாவில் தான் வரும்னு சொல்கிறாரு. சினிமா எழுத்தாளன் இருக்கான்ல, சினிமாவுக்கு எழுதுகிறவன், சினிமா ஒரு நல்ல எழுத்தாளர். ஆமாம், அது வந்து அந்த எழுத்தாளன் சினிமா இப்போ எல்லாம் இங்கே எழுத்தாளர் இருக்கும் போல சினிமாவுக்கு போயிட்டாங்க, அது வேறு விஷயம். அப்போது ஒரு எழுத்தாளனால தான் எழுச்சி வரும், ஒரு நல்ல எழுத்தாளர். ஆமாம், சும்மா வந்து எலவு வீட்டில் கொடியாற்றவனாலலாம் எழுச்சி வராது அப்படிங்கிறத சொல்லாமல் நம்ம எஸ்ஏசி சொல்லியிருக்காரு. அதோட இது அதுக்கு பதில் இது எழுச்சி பாருங்கள் சார், அப்படி கூட்டி எழுச்சி பாருங்கள் எல்லாத்தையும். அவர் பையனுக்கு பதில் சொல்ல, பையன் செஞ்சதை நியாயப்படுத்தலை, பையன் செஞ்சதுக்கு தட்டுன்னு சொல்லலை. ஆனால் போகிற போக்கில் சொல்லிட்டாரு, இந்த சின்ன பையன் கையில் கத்தி கொடுக்குற விஷயத்தை நம்ம ஆதரிக்க முடியாது, இதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. அடுத்து எடப்பாடிக்கும் போய் சொல்லிட்டார். உண்மையிலே யார் ஹீரோன்னா எஸ்எஸ்சி தான். ஓகே, அப்போ வில்லன். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கோ புரியாத போய்க்குங்க சார். இதுக்கிடையில் இன்னொரு விஷயம் சார், ஜனநாயகன் ஷூட்டிங்காக அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசி வேற, அது நான் தான் பேசினேன். சர்க்கம்ஸ்டான்சஸ் எவிடன்சஸ்லாம் அப்படியே பாருங்கள். நீங்கள் நாமக்கல்லேருந்து வரும்போது அவர் ஒரு புயல் அள்ளிட்டு வர்றாரு, சூறாவளி அள்ளிட்டு வர்றாரு. அப்படியே அவன் யாரையும் தடுத்து யாரும் நிற்கிற மாதிரிலாம் இல்லை. டிஎஸ்பி தடுத்தும் அதான் நிற்காத காரணம், அதுவும் ஒரு காரணம். ஏன்னா அவங்க வந்து வேறு இன்னொரு இதுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா நான் அதை தான் சொன்னேன்,
இவங்க ஜனநாயகன் ஷூட்டிங்காக தான் ஷூட்டிங்கில் ஏதோ ஒரு கிளைமேக்ஸோ என்ன எக்ஸோ மக்களை காமிக்கணும். 63 ட்ரோன் போயிருக்குன்னு சொல்கிறான். சம்மந்தப்பட்ட ஒரு 2 3 4 இருக்கலாம். மிச்சம் பார்த்தீங்கன்னா இத்தனை ஈசல் மாதிரி சுற்றும். விஷுவல்ஸ்லேயே நம்ம பார்த்தோம் நிறைய அப்படி. அப்போது இவங்களுடைய நோக்கம் அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக எனக்கு இன்னும் கிடைச்ச தடை என்னென்னா 2 பேர் பெண்களுடைய பேட்டி. ஒரு அம்மா சொல்லுது, முக்தார் அந்த அம்மாவுடைய பேட்டியை போட்டிருப்பார். அந்த அம்மா சொல்லுது, நான் 5:15 நான் வெளியே போயிடணுன்னு பார்க்குறேன், என்னால் முடியவே இல்லை, என்னை விட மாட்டேன்ட்டாங்க. செயின் போட்டு மனித சங்கிலி தான், செயின் போட்டு என்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பேட்டி கொடுத்துருக்கு. இதைத்தான் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். விரும்புகிறவங்களை கூட போக விடலை. இது நீங்கள் எம்பிக்கள் குழு வந்ததில் அப்போ ஒருத்தர் ஒரு அம்மா சொல்லும், நம்ம இது ஆடு அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார்ல, அப்போ பண்ணும்போது அந்த அம்மா சொல்லுமே, எங்களை முன்ன விடலை பின்ன விடலை, பின்னாடி எங்களை இது செயின் போட்டு எங்களை வெளியே விடாமல் வச்சுட்டாங்க. அது இப்போ இதே வீடியோ இருக்குது, நானே சொல்லியிருப்பேன் அது அந்த இது. இப்போ நீ பொதுக்கூட்டம் நடத்துகிற, ஏதோ தெருமுனை கூட்டம் தானே அது, இதுக்கு ஏன்டா வந்த பிள்ளைகளை ஏன்டா வெளியே விட மாட்டேங்கிறீங்க? அப்போது உங்களுக்கு கூட்ட வேண்டியிருக்கு. கேமரா அந்த அவங்க வச்சுருக்க பஸ்லேயே பவர்ஃபுல் கேமரா இருக்குன்னு ஒரு செய்தி இருக்குது. அப்போது நீங்கள் வரும்போது அந்த சிரிப்பு இருக்குல்ல, படத்துக்கான சிரிப்பு தான் அது. ஒரு சிரிப்பு பார்த்தீங்கன்னா அந்த லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சிரிப்பு இருக்கும், அந்த சிரிப்பை பார்த்தீங்கன்னா படத்துக்கான சிரிப்பு தான் அது. அந்த ஜனநாயகனுக்கான சிரிப்பு தான் அது. இவ்வளவு ஒரு என்னது சேடிஸை விட இதாக இருக்கும். ஏன்னா பார்க்க கூட்டம் இருக்குது சார். அந்த முனியப்ப சாமி கோயில், அந்த கோயில் கூட்டம் இருக்குது. அங்கே மாத்திரம் இந்த சட்டரை திறந்தோ இல்லை வெளியே நின்னோ, அதான் அந்த அக்கா நல்லா சொல்லிச்சு. நம்ம விஜயகாந்த் துணைவியார் பிரேமலதா விஜயகாந்த், அவங்க பேசுனது இது வரைக்கும் எனக்கு பிடிச்சதா தான். என்ன அப்படி என்ன உனக்கு வேலை, எந்திரிச்சு 4 மணி நேரம் நின்னா என்ன குறைஞ்சா போவேன்னுச்சு. அது விஜயகாந்த் நொன்னேங்கிற அவர் இப்படி விடுவாரா, இப்படி தன்னை நம்பி வந்தவங்களை பார்க்காம வருவாரா? அந்த அம்மா கேட்குது. அவர் எவ்வளோ நேரம்னாலும் நின்று ஃபோட்டோவே எடுத்தாங்க. ஏன் சற்று இப்படி கோண்டு கதவு அதில் இவர் எட்டி பார்ப்பாரா? அந்த அம்மா அவங்க நல்லா சொல்லியிருப்பான். அந்த அக்கா, உனக்கு என்ன வந்திருக்கணும், 4 மணி நேரம் நின்றுருந்தா இந்த கூட்டம் இருந்திருக்குமா? எல்லாரும் பார்த்து போயிருப்பாங்கல்ல. புரியுதா? இது என்னன்னா இந்த என்னது க்ரௌட் புல்லிங்கிறாங்கல்ல ஆங்கிலத்தில், அது புல் பண்ணி சார் டைட் பண்ணி எனக்கு இவ்வளோ மாஸ் இருக்குது. கடைசி அந்த படத்தில் கிளைமேக்ஸே அதாக தான் இருக்கணும். இல்லை சார், நீங்கள் கொஞ்சம் விட்டுருந்தா செல்ஃபி எடுத்து பார்த்தால் அந்த ஆளுக்கு ஒரு செல்ஃபி எடுக்கிற மோகம் இருக்குது தெரியுமா சார்? அது தன்னோட ரசிகர்களோடு எடுப்பார். இந்த படத்தில் ஷாட் இருக்குது சார். ஒரு படம் ஜனநாயகனில் ஒரு படம் விளம்பரம் வந்ததுல, ஆமாம், வெள்ளை ட்ரெஸ்ஸாக போட்டு ஒரு வெள்ளை போய் எடுத்துப்பார்ல, அந்த கூட்டத்தோடு இருக்கிற மேனியாக்கு சார் அது. அவருக்கு இந்த கூட்டத்தும் அப்படி தான் எடுத்துப்பாங்க சார். அது ஏதோ இலை விழுந்ததுனால இது தடையாயிடுச்சு சார். நான் சர்க்கம்டன்சஸ் சொல்கிறேன் சுற்றி. ஏன் கூட்டத்தை விட்டு அந்த பிள்ளை அந்த அம்மா இன்னும் இருக்குது, இன்னொரு அம்மாவும் இருக்குது, வெளியே விடலை. ஏன் விடலை? உங்களுக்கு என்னடா அவசரம்? நான் அதை நல்லா கேட்பேன். உங்களுக்கு என்னடா அவசரம், ஏன்டா விடலை? அது கேளுங்க. எவன் விடலையோ அந்த அம்மாவை கூட்டு போய் அவனுக்கு சட்டையை பிடிச்சி வெள்ளக்கமாக தான் அடிக்கணும். ஏன்னா உங்களை தெருமுனை கூட்டத்துக்கு கூப்பிட்றீங்க, வந்த பொம்பளையா 5 மணி நேரம் நிற்கிது, ஐயா விடியா, எனக்கு ஒன்றுக்கு வருது, நான் போகிறேன்னு கூட சொன்னாலும் விடலையா அவங்க? ஏன்னா நீங்கள் எந்த பொழப்படா, நீங்கள் பொறுப்பே தப்பான பொறுப்பு. அவங்க எல்லாம் இந்த அம்மா விடலையில் விடாதவன் பூரா தப்பான பொறுப்புமே. படவா ராஸ்கல் சிவிங்கள. அப்போது உங்களுக்கு ஏதோ ஒரு உங்களுக்கு நோக்கம் இருக்குது. அதை தான் சொல்கிறேன். ட்ரோன் கேமரா புத்திசல் மாதிரி வரும் பாருங்க. ட்ரோன் கேமரா இருக்குது, நீ அங்கேயே நிற்காம பின்னாடி மொத்த கூட்டத்தையும் அள்ளிட்டு வர அங்கேருந்து. இங்கே வந்தால் அது அந்த பாருங்கள், அந்த அலையை பார்த்தீங்கன்னா சார், எப்படா இப்படி ஒரு கூட்டம், இப்படி ஒரு கூட்டத்தை எப்படா டே வேணாயா எல்லாரும் போச்சு இல்லையா, நான் வரவே இல்லையான்னு ஓடி இருக்கணும் அவன்.
இவ்வளவும் நடந்தும் கேட்குறாரு அந்த ஆள், என்னப்பா நான் என்ன பேசவா வேணாமா அப்படின்னு இருக்கான். இங்கே இளவு நடக்குது, அங்கே மயங்கி விழுகிறான், அந்த அம்மா கத்துது, அங்கிட்டு ஒரு கத்துது. என்னங்க ஆள்? படத்துக்கான சூட் தான் சார். அரசியல் மாசும் அதுக்காக கூட இருக்கலாம்ல, அதையும் படத்தோட கனெக்ட் பண்ணணும். ஏன்? இன்னொன்று, சில படங்களுக்கு ரியல் காட்சிகள்லாம் வைப்பாங்களே, ரியல் இன்சிடென்ட்ஸ்ல எடுத்ததையெல்லாம் எடுத்து வைப்பாங்க, பயன்படுத்தி. அதைத்தான் சொன்னேன், அது அதைத்தான் சொன்னேன் சார். ரியல் காட்சிக்காக, ரியல் காட்சிக்கு 41 பணத்து போல நின்று எடுத்துட்டாங்க. ரியல் காட்சிக்கு அப்படியே சினிமாக்காகவா இருந்தாலும் கூட சார் இப்படி சாகுனாலும் நினைக்க மாட்டாங்கல்ல. இல்லை, இந்த சாவு மாத்திரம் தெரிஞ்சு பண்ணதில்லை. ஆனால் சாவு வந்துருமே, ஒரு ஆள் தடுக்கனாலும் செத்துருவானே, புரியுதா? அது வைகோன்னு ஒரு திருச்சி கூட்டத்தில் சொல்லுவார் பாருங்க, டேய் ஒரு ஆள் விழுந்தாலும் 20 பேர் விழுந்துருவீங்கடா டேய் அப்படின்னு கத்துறாரு. இந்த குறைந்தபட்ச நாணம் கூட இல்லாதவன சார் அந்த ஆள் இருக்கான், அவன் கூட இருந்தவனு இருந்தான். என்ன சார் அது? இன்னும் மறுபடியும் அவனை தூக்கி பிடிக்கிறதுக்கு எல்லாரும் ஆளாளுக்கு அலையிறாங்க. ஐயோ ஐயோ சார், பாவம் சார். ஒன்று தெரியுமா, நீங்கள் நீங்கள் 5 கூட்டத்தில் நீங்கள் பேச்செல்லாம் எடுங்க, கடைசியாக நாமக்கல் கூட்டத்தில் இருந்தாலும் பேசினது பாருங்க, தப்பு தப்பாக பேசியிருப்போம். நாமக்கல் கவிஞர் பேரையே சீட்டை பார்த்து தான் பேசுவோம். ஒரே உளறலாக இருக்கும், கொஞ்சம் ஃபம்பிளாக இருக்கும். இன்னும் பம்புளு இது. ஏன் தலைவனாக வரப்போகிற ஒரு வாயில் ஒரு தமிழ் கவிஞனுடைய பேர் வரல, உடனே தலைவன் வெங்காயம்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு. அப்போ கூட இருக்கிற பூரா ஒரு புத்திசாலித்தனமாக ஒன்று எடுத்துருக்கணும். புத்திசாலித்தனமாக நினச்சி, இனிமேல் இந்த ஆளை ஊர் தெரிஞ்சால் அவன் தமிழில் பேசுனதுனாலே நமக்கு ஓட்டு கொடுக்காதரா, ஏன்டா ஒழுங்காக பேசவே தெரில அப்படின்னு வந்துருங்கிறதுக்காக அவங்களே ஏதாவது இவரை வரவிடாமல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருப்பாங்கன்னு இப்போ ஒரு டவுட் இருக்குது. எப்படி புரியல சார்? எப்படி சார் நீங்கள் அந்த பேச்செல்லாம் போட்டு பாருங்கள் சார். இந்த நாமக்கல் பேச்சு மாதிரி எஸ்பெஷலாக எடுத்து போடுங்க. குண்டக்கம் வந்து உளர் இருப்பான் இருந்தாலும் சரி, ஓகே. இப்போ கூட இருக்கிற ஒரு 2 புடிச்சாலி எவ்வளோ இருப்பான், 2 3 இருப்பான்னு வச்சுங்களேன். அவன் என்ன சொல்லியிருக்கணும், பார்த்துருப்பான், இன்னும் 2 எவ்வளோ ஊர் இருக்கியா, நம்ம நம்ம வாரானா ஒரு 8 ஊர்னா ஒரு சனிக்கிழமை சகடையாக நம்ம கூட்டு போகிறோம், போகிற வழியில் இன்னும் வேறு இருந்தாலும் தமிழை கொலை பண்ணான்னு வச்சுக்கோங்க, இது வேறு நல்லா இருக்காது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், கட்சி நடத்த முடியாது, இது நம்ம பேரை சொல்லி போனாலும் உள்ள ஓட்டும் போயிடும். பேசாமல் இதை இப்படி ஸ்டாப் பண்ணணும்னா ஏன் இது அவங்க பண்ணியிருக்காங்க, அவங்களே பண்ணிடக்கூடாது. விஜயை வரவிடாமல் பண்ணுறதுக்கு அவரை இப்படி பண்ணால் அவர் வீட்லேயே உட்காந்துக்குவார், வெளியே வரமாட்டார்னு ஏன் இவங்க கூட இருக்கணும்னு தெரியுமில்ல. எதை பண்ணால் விஜய் வரமாட்டார், எதை பண்ணால் விஜய் வருவார், கூட இருக்கணும் தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஸோ பனையூர்லேயே இருக்க வைக்கணும்னா இவங்க என்ன பண்ணணும், அவங்க ஏன் அவங்க கூட பண்ணிடக்கூடாது. வெளியில் இப்படி பேசுனா ஒரு மாதிரி இன்னும் கெட்ட பேர் தானே சார். நீங்கள் இன்னும் நாமக்கல் பேச்சை எடுத்து போடுங்களேன், நீங்கள் போடுங்க நாமக்கல் பேச்சை, காரி துப்புவான். அது ஒரு தலைவன். நீங்கள் ஏன் பேசுகிறவன் அவ்வளோ பேரை நம்ம பார்க்குறோம். ஸோ இனிமேல் பேச விடாமல் பண்ணணும், அல்லது பேசுனா பிரச்சனையாகுது, அதுக்கு பேசாமல் வீட்லேயே இருக்கணும்னா அதுக்கு இந்த இதை பண்ணிக்கலான்னு அவங்க கூட பண்ணியிருப்பாங்களே. ஏன் வர மாட்டாரு? எனக்கு தோணுச்சு சொல்கிறேன். பனையூரை விட்டு ஏன் வரமாட்டாரு? வரலையே சார். 14 நாள் இன்னைக்கு 14 15 நாள் வரல சார். 16 நாள் காரியத்துக்கு வருவார்னு நினைக்கிறேன். ஸோ வழக்கமாக கேட்பாங்க, ஏன் இன்னும் வெளில வர மாட்டாரு, மக்களை பார்க்க. 14 நாள் காரியத்துக்கு முடிஞ்சோன்னு வருவார் வெளியே. அதான் அப்போ அவர் வரவிடாமல் இருக்கிறதுக்காக இருக்கலாம் சார். யாரும் கேட்கவும் மாட்டாங்க, வந்த பிரச்சனை ஆகிடும். வளர்ந்துக்கிட்ட ஒருத்தர்கல சார் ஒரு 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 இதை போட்டாங்கல்ல சார், அது என்னது, ஒரு இந்த இலங்கை போல் நேபாளம் போல் புரட்சி வெடிக்குன்னு சொன்னவர். அவர் இப்போ எங்கே நார்த்தில் தான் ஒளிஞ்சிருக்காரு. அவரு தன்னுடைய பர்சனல் வேலையாக விளையாட்டுத்துறையிலே இருக்காரு. சொன்னேன், கரெக்ட் தான், அதுதான் ரைட். அவங்களுக்கு இந்த ஊர் எரியும் போது புல்லாங்குழல் வாய்ச்சதா சொல்லுவாங்க, இங்கே அதுதான் நடக்குது. அந்த தம்பியை விட்டுருங்க, இதுக்கு கதாநாயகன் தம்பியும் வீட்டுக்குள்ளே தானே இருக்கார், புல்லாங்குழல் தான் வாசிச்சுட்டு இருக்காரு. 41 குடும்பம் தான் அம்போன்னு அழுதுகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ விஜய் இனிமேட்டு ஏன் வெளியே வர மாட்டாருன்னு கேட்கக்கூடாது, லாஜிக் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு காட்டு. அதுக்காக அவங்களும் இது பயங்கரமான கான்ஸ்பிரசியாக இருக்கே சார். ஏற்கனவே இந்த பக்கம் நிறைய கான்ஸ்பிரசி நான் சொல்ல, எனக்கு தோணுதை சொல்கிறேன் சார். ஆமாம், அந்த பக்கம் இப்படி வைக்கிற மாதிரி
புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குங்க, புரியாதவங்க போய்க்குங்க. நன்றி. நன்றி சார். நன்றி சார். தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.